பின்னாடி வாங்க. சவுண்டு கேட்காதுல்ல. ரொம்ப சின்னதாக இருக்குப்பா. இதில் தான் வச்சு இப்படி வச்சு எடுத்தேன். இதுக்கு வந்து என்னன்னா இங்கே தான் வாட்டர் ஃபில் பண்ண போகிறோம். ட்ரிங்கிங் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, மெஷின் வேஸ்ட் ஆகிடும். அதை போக சொல்லிட்டா, ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணணும். இங்கே தான் வாட்டர் ஃபில் பண்ண போகிறேன். இங்கே மேக்ஸிமம்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அதுக்கு ஜஸ்ட் பிலோ அப்படின்னா ஒரு 70% தான் நான் வாட்டரை ஃபில் பண்ண போகிறேன். தெரிஞ்சா கூட பரவாயில்ல. சரிங்களா? காது கேட்கலையே. யா 70% மட்டும் ஃபில் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் இந்த நாப்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தானே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வந்து வருது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்டீம் ஆனில் இருக்குது. இப்படி பண்ணிங்கன்னா ஸ்டீம் ஆஃப் ஆகிடும். ஓகே, இங்கே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸ்டீம் ஆஃப் பண்ணணுமா, எக்கோ ஃப்ரெண்ட்லியில் இருக்கணுமா, இல்லைன்னா ஸ்டீம் வைக்கணுமான்னு உங்களுக்கு நாப்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் தென் இது 2 நாப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அயன் பண்ணுறதுக்கு. ஓகே, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி. நெக்ஸ்ட் இந்த நாப் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீம் கொடுக்கறதுக்காக மேனுவல் ஸ்டீம். ஓகே, இதுதான். ஸோ சாரீ வந்து கிளைண்ட் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். இங்கே இது தெரியுதா உங்களுக்கு? யா, சிந்தட்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சில்க்னு ஒரு ஆப்ஷன், காட்டன், எல்லாமே இங்கே ஆப்ஷன்ஸ். ஓகே, இந்த சைடுல வச்சு இந்த ரெண்டு ஃபிளிப் பாயிண்ட் இருக்காதோ? எதுமே ஒர்க் ஆகல. ஒண்ணு மட்டும் தான் இருக்கும். எதுமே ஒர்க் ஆகல. பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வரும். ஆனா இதுக்கு வரும். இது வந்து இந்த லைட் தான் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன். ஓகேவா? இந்த லைட் தான் இண்டிகேஷன் உங்களுக்கு. ஸோ சில்க் சாரீனா சில்க்ல வச்சு ஒர்க் பண்ணுங்க, இல்லைன்னா அதை விட கம்மி பண்ணுங்க. ஃபோனை சார்ஜ் பண்ணல. ஸோ நீ எவ்வளவு நேரம் எடுப்பீங்க? ஃபுல்லாவே போகும். ஓகே, கிளைண்ட் சாரி 1 மணி வரைக்கும் போய் அயன் கொடுக்க கூடாது. 1 மணி வரைக்கும் பண்ற பார்ட் எடுத்து அயன் பண்ணி பார்க்கணும். இந்த ஃபேப்ரிக் இந்த டெம்பரேச்சர் உங்களுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அயன் பண்ணி பார்க்கணும். ஓகே, யா. ஸோ சாரி வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னா ஃபுல் அயனிங் கொடுக்கணும். சில்க்ல இருக்க சாரி சாரியை நீட்டா இப்படி எடுத்துட்டு நினைச்சேன் அதில் கேட்க கரண்ட் கொடுத்தா தானே கேட்கும். லைன்ஸ், இந்த லைன்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். அந்த லைன்ஸோட நம்ம சாரியை வந்து ட்ரைப் பண்ணோம் அப்படின்னா பார்க்க வந்து உங்களுக்கு நீட்டாகவே இருக்காது. அதுவும் நியூ சாரீஸ்லாம் வருது அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் அயனிங் கொடுக்கணும். ஏன்னா அதுலலாம் இந்த க்ரீசஸ்லாம் லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அப்படியே தெரியும், அப்ரப்டாக தெரியும் உங்களுக்கு லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ நியூ சாரீஸ் எந்த சாரீஸ் இருந்தாலும் அந்த மடிப்பு நம்ம மடித்து வைக்கிறது அப்படியே தெரியும். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். சாரியை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா ஒரு 10 days. ஓகே, 10 days கிட்ட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகே, வாட்டர் அப்பில் வைக்கலாம். இல்லை மோர் தென் 1 monthலாம் வைக்கக்கூடாதா அப்படின்னா 1 monthும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்ட் இருக்குது இல்லைங்களா, இது ஃபுல்லாக ஒரு மாதிரி அப்படியே கசங்குற மாதிரி ஆகிடும், அப்படியே ரிங்கிள்ட் ஆகிடும் ஃபுல்லாக. ஓகேங்களா, ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். அப்படியே நீங்கள் சுட சுட சாரி ப்ரிண்ட் பண்ணி கட்டுறப்போ உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஒரு சாரியை ப்ரீஃபிக் பண்ணுறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே இங்கே தமிழ் தெரியணுங்க. எனிபடி வாண்ட்ஸ் மீ டு டாக் இன் இங்கிலீஷ்? நோ, தமிழ் தெரியும். ஓகே, ஸோ ஒரு சாரியை வந்து ப்ரீஃபிக் பண்ணுறோம்
அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து ஒரு ஃபேன் ட்ரை பண்ணுறோம், சன் ட்ரை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சாரீ வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 டைம்ஸ் ஆச்சும் யூஸ் பண்ணுவோம் வாஷ் பண்ணாமல். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து சாரியை அப்படியே மடித்து வைக்கக்கூடாது. ப்ரீப்ளீட் பண்ண சாரியை இந்த மாதிரி ஃபுல் சாரியை ஓப்பன் பண்ணி நீட்டாக அயனிங் கொடுத்து தான் எடுத்து வைக்கணும். அப்படி வச்சா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சாரியில் இருக்க க்ரீசஸ்னால சாரி வந்து ஈஸியாக அப்படியே அந்த லைன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த லைன்ஸில் அப்படியே கிழிஞ்சிடும் சாரி. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக ஒரு அயனிங் கொடுத்து வைக்கணும். சப்போஸ் இந்த அயனிங் கொடுக்காம நீங்க சாரியை ட்ரை பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருக்க கிரேசஸ் உங்களுக்கு இருக்குமா, பிளஸ் நீங்க ட்ரேப்பிங் அப்போ சில லைன்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த லைன்ஸும் இந்த லைன்ஸும் சேர்ந்து உங்களோட சாரியில அப்படியே சிக்ஸாக்கா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ பார்க்குறப்ப இல்யூஷன் தான். சாரி ட்ரேப்பிங் இஸ் நத்திங் பட் அன் இல்யூஷன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தான். நீங்கள் அதை பார்க்கக்குள்ள அந்த லைன்ஸ்லாம் அப்படியே சிக்ஸாக்கா இருந்துச்சுன்னா பார்க்க நீங்கள் ரொம்ப நீட்டாக இருக்காது. அதனால ஃபுல் சாரியை அயர்ன் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். பர்சனில் வராங்க, நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க. சப்போஸ் கிளைண்ட் இன் பர்சனில் வரல, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நான் லாஸ்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். Q&A செஷன் இருக்கக்குள்ள யோசிச்சு வைங்க. இப்போது மேம் இருந்தாங்க, கிளைண்ட் வந்தாங்க, மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். சப்போஸ் இல்லை, கிளைண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் சாரி மட்டும் அனுப்புகிறேன், எனக்கு டைம் இல்லை, மெஷர்மெண்ட் கொடுக்க டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத எனக்கு லாஸ்ட்டாக Q&A செக்ஷனில் இந்த கொஸ்டின் மறுபடியும் கேட்பேன். அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி வாட்டர் லீக் ஆகுதுன்னா பிரச்சனை இல்லை, மேபி டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக உங்களுக்கு வாட்டர் லீக் ஆகலாம். ஃபுல் சாரி அயனிங் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சாரியில் ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். பண்ணிடுறீங்களா? இல்லை ஓகே, ஃபுல் சாரி வந்து நான் அயனிங் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ளீட்ஸ் இப்போ நான் வந்து எந்த சைஸில் வருவேன் அப்படின்னா சம்டைம்ஸ் மீடியமில் வருவேன், சம்டைம்ஸ் லார்ஜில் வருவேன். ஓகே, இப்போ என்னை விட கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்காங்க அவங்கன்னா XXL, XXL அப்படின்னு சைஸ் வேரி ஆகும். இல்லை என்னை விட கொஞ்சம் லீனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ளீட்ஸ் டிஃபர் ஆகும் ஒரு பாடிக்கு ஏற்ற மாதிரி. கரெக்டாக? இப்போ இப்போ நீங்கள் தான் ரெஃபரன்ஸ். இப்போ உங்களோட சைஸ் என்னவோ அதுதான் ரெஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் XXL இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் தான் ரெஃபரன்ஸ். உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா ஒரு 8 ப்ளீட்ஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. XXL இருக்குது, அப்போ உங்களோட 4XL வராங்க ஒரு பர்சன். அப்போ அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ளீட்ஸ் வைப்பீங்க? ஒரு 6 ப்ளீட்ஸ் வைப்போமோ, 7 ப்ளீட்ஸ் வைப்போமோ, அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸோ பாடி இதே உங்களோட தின்னாக இருக்காங்க அப்படின்னா ப்ளீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளீட்ஸை வந்து வி ஹாவ் டு இன்க்ரீஸ், இல்லைன்னா வேணானா அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இப்போ மீடியம் சைஸில் இருக்கேன், இல்லைன்னா லார்ஜ், மீடியம் டு லார்ஜில் போகிறேன் அப்படின்னா நான் யூஸ்வலாக எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுப்பேன் அப்படின்னா 8 ப்ளீட்ஸ் எடுப்பேன். ஓகேங்களா? அப்போ என்னை விட தின்னா வரவங்களுக்கு நான் ஒரு 9 ப்ளீட்ஸ் கூட இருக்கலாம். ஆல்சோ த லென்த் ஆஃப் த சாரி மேட்டர்ஸ், லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த சாரி மேட்டர்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ இது ஒரு காஞ்சிபுரம் சாரியாக இருந்ததுன்னா நல்ல பிரெத் இருக்கா உங்களுக்கு? இல்லை ஒரு நார்மல் சாரி அப்படின்னா உங்களுக்கு பிரெத் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியாக இருக்கிறப்போ நீங்கள் நிறைய ப்ளீட்ஸ், ஸோ இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே, இவங்க வந்து மீடியம்னா 8 ப்ளீட்ஸ் தின்னா இருக்காங்கன்னா 9 ப்ளீட்ஸ் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது நீங்கள். ஓகே, காட் இட்? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாடிக்கு ஏற்ற மாதிரி சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடி ரேஷியோ ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கும், இந்த இடம் கம்மியாக இருக்கும், ஹிப் சின்னதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் மீ. இங்கே பாருங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஜூம் பண்ண முடியுமோ, என்ன ஃபோக்கஸ் பண்ண முடியுமா?
என்னோட பாடி பார்க்குறீங்கன்னா என்னோட பஸ்ட் வந்து கொஞ்சம் அப்பர் பாடி வந்து பெருசாக இருக்கும், என்னோட லோயர் பாடி வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளீட்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? சிலவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் பாடி வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், கீழே வந்து நல்ல லோயர் பாடி பெருசாக இருக்கும். ஓகேங்களா? அவங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணணும், ப்ளீட்ஸ் எடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பெருசா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரினா ஒன்றும் இல்லை, இப்போ நல்ல லீனா இருக்கவங்களுக்கே ஃபர்ஸ்ட் வந்து கூட பெருசா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி எடுக்கணும் ப்ளீட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் பெரிய ப்ளீட்ஸா எடுக்கணும். ஓகே, காட் இட்? யா. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சு ட்ரை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ 9 ப்ளீட்ஸ்லாம் போடுறதும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம 9 ப்ளீட்ஸ் எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் மெத்தட் உங்களுக்கு தெரியும். இப்படி சாரீ எடுத்துக்கோங்க, உங்களுடைய குட் சைடு வந்து தெரியணும், வெளியே தெரியணும். பேக் சைடு என்ன பார்த்துருக்கணும். உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பிடிச்சிக்கோங்க. யாராவது ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தட் எனக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட்லாம் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து போகாதீங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன், ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணுறது, அது போய்க்கலாம். ஓகே, ஸோ என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் எதுனா நான் எப்போவுமே ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படி எடுப்போம் இல்லைங்களா, அதுதான் நான் சூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட் தான் மேட்டர்ஸ். உங்களை ஃபர்ஸ்ட் ப்ளீட் தான் எனக்கு சிலவங்க என்ன பண்ணுவாங்களோ எனக்கு சைடு நல்லா கவரேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய ப்ளீட்டாக எடுப்பாங்க. ஸோ உங்களோட கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் கேட்கலாம், இந்த அளவுக்கு ஓகேவா உங்களுக்கு ப்ளீட் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நான் மேம்க்கு தான் சத்யா மேம்க்கு பண்ண போகிறேன். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து இந்த சைஸ் தான் வைக்க போகிறேன். ஓகேவா? இல்லை எனக்கு அதை விட இன்னும் சின்னதாக வைங்கப்பா அப்படின்னா இப்படி கூட வச்சுக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ளீட். ஓகேவா? ஸோ செகண்ட் ப்ளீட்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இதை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை விட கம்மியாக அதே சைஸில் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோன்னா என்ன ஆகும்னா வெளியே வந்து சாரி உங்களுக்கு ப்ளீட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதை விட கம்மியாக எடுக்க போகிறோம். See, this is how we have to take the pleats in traditional method. இப்படி எடுப்போம் இல்லைங்களா? ஓகே, இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ நீட்டாக ப்ளீட்ஸை எடுத்துட்டு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணுறது ஒரு மெத்தட். இல்லை எனக்கு இந்த மெத்தட் தெரியல அப்படின்னா ஃபோன் வச்சுருங்க. இல்லை ஆமாம், சரி, இங்கே இப்படி யாரையாவது ஹோல்ட் பண்ண சொல்லிடுங்க. உங்களுக்கு இந்த மெத்தட் தெரியல, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா டசல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி மடிச்சிக்கலாம். டசல்ஸ் வச்சு உங்களால் பண்ண முடியலன்னா இப்படி மடிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இதுதான் நான் எடுத்துக்கிறதா உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ளீட். ஸோ இப்படி பிடிச்சிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ளீட் தான். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ப்ளீட்ஸ்லாம் இதை விட கம்மியாக மோர் தென் ஹாஃப் இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை விட. ஸோ இப்படி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டெப்பாக பிடிச்சிக்கோங்க. சரி, இந்த ஒரு மெத்தடில் இருக்கு. இந்த மெத்தடில் உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறது ஹைனிங் மெத்தட் 9 ப்ளீட்ஸ் வர்றதுக்கு. ஓகேவா? ஸோ சாரி இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபுல்லாக அழகாக பேக் சைடு விசிபிளாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஓகேவா? யா. ஸோ எது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ளீட் வர்றது, ஃபர்ஸ்ட் ப்ளீட் தான் இங்கே மேலே வரும் இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட் ப்ளீட் அதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த சைடு தான் என்னோட லெஃப்டில் தான் நான் என்னோட சாரி பேக் சைடில் உங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகேவா? குட் சைடு வந்து டேபிளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது, பேக் சைடு உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ப்ளீட் எனக்கு இவ்வளோ வேணும்னு வச்சுக்கோங்களேன். யா. ஸோ இப்போ சத்யா மேம்க்கு தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட் அவங்களுக்கு இந்த சைஸ் வைக்கிறேன். இதே வந்து ஒரு டபுள் எக்ஸல் பஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ளீட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்து கொஞ்சம் பிக்கராக ஆக்கிக்கலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கவரேஜ் இருக்கும் சைடில். இல்லை எனக்கு வந்து ரொம்ப தின்னாக இருக்காங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ளீட்டை இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். காட் இட்? புரியுதா எல்லாருக்கும்? புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. யா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து நான் இவ்வளோ எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு மேம்க்கு இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் அவங்களுக்கு எடுத்துருக்கேன்னா அயனிங் கொடுக்கணும். யா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் வச்சுட்டு ஒரு அயனிங் கொடுத்துருங்க. சரி, ஃபர்ஸ்ட் ப்ளீட்டில் ஒரு அயனிங்.
பண்ண போகிறேன், இந்த சாண்டியோடைய இங்கே இந்த சைட் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் இது மேலே வைக்கிறேன். சாரியோடைய மேலே ஓவர்லாப் பண்ணுறேன். ஓவர்லாப் பண்ணி பெக் போட்டுக்கோங்க. கிளிப் போட்டுட்டு இங்கே ஒரு அயனிங் கொடுக்க போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா கைட்லைன் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, கைட்லைன் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கேன். கைட்லைன் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் லைன் முடிஞ்சிச்சு. அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். இதை ஓப்பன் பண்ணிட்டு திருப்பியும் என்ன பண்ண போகிறேன், எந்த கைட்லைன் க்ரியேட் பண்ணணும் அது மேலே வச்சு நெக்ஸ்ட் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, சரி இங்கே இருக்க லைனிங் இருக்க மிடில், இப்போ இந்த எட்ஜ் எடுத்துட்டு வந்து இது மேலே வச்சுட்டு இங்கே ஒரு கைட்லைன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே நியூவாக க்ரியேட் பண்ண கைட்லைனில் திருப்பி அந்த ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு வந்து வச்சு another லைன் க்ரியேட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான். இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 9 ப்ளீட்ஸ் ஈஸியாக வரப்போகுது. ஸோ இந்த ஃபோல்டிங் அப்படியே இருக்கட்டும். இந்த ஃபோல்டிங்கில் இன்னொரு ஃபோல்டிங் கொடுத்துருங்க. கைட்லைன் க்ரியேட் பண்ணுங்க. திருப்பியும் இந்த ஃபோல்டிங் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வச்சுட்டு ஒரு லைன். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைட் இருக்க ஃபேப்ரிக்கும் நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ணணும், இங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு ஓவர்லாப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, எடுத்துகிட்டு போய் மேலே இங்கே ஓவர்லாப் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வைக்கிறப்போ ஓவர்லாப் பண்ணோம், இப்போ ஓவர்லாப் பண்ணாதீங்க. வச்சுட்டு இந்த கைட்லைன் இருக்குது இல்லைங்களா, இங்கே தெரியுதா உங்களுக்கு, இந்த மிடில் க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கைட்லைன் மேலே வச்சுட்டு ஒரு லைன் திருப்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கைட்லைன் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இங்கே வச்சிங்கன்னா அனதர் கைட்லைன். ஸோ இங்கே மடித்ததையே அப்படியே இன்னொரு லைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு அவ்வளோதான். ஸோ முடிச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு ப்ளீட்ஸை நீட்டாக எடுத்துட வேண்டியதான். இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் அப்படியே தான் இருக்குது நமக்கு. ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நான் ஓப்பன் பண்ணலை. ஸோ கைட்லைன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது இல்லையா, இப்போ இந்த கைட்லைன்ஸ்லேயே நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளீட்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ளீட். ஓகேவா, ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை ஓப்பன் பண்ணக்கூடாது நீங்கள். ஓகேவா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து எங்கெங்கெல்லாம் கைட்லைன் தெரியுதோ அது கூட நீட்டாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம உங்கள்கிட்ட 1 மணிக்கு தான் முடியுமாம்மா? மணி நம்ம 11 ஜாயின் பண்ணுறேன். சார்ஜர் எங்க நம்மள்ட்ட? புது ஃபோன் சார்ஜர் நான் தான் கழட்டி அங்கே தான் இருக்கும் பாரு. எங்க? அங்கேயே இங்கே இல்லையே, உள்ள இல்லையே. நான் கழட்டலப்பா. நான் சார்ஜில் போட போனேன், அப்போ போய் பார்த்தேன், அப்போவே இல்லை தான். அப்புறம் இந்த ஃபேப்ரிக் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக் வந்து லெஃப்ட் சைட் தான், லாஸ்ட் ஒன் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைட் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 9 ப்ளீட்ஸ் ஒரு கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 9 ப்ளீட்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த 9 ப்ளீட்ஸையும் இப்போ அலைன் பண்ணணும். பின் பண்ணக்கூடாது, நீட்டாக அலைன் பண்ண போகிறேன்.
வேர்ட் இங்கே இருக்கா ரிப்பீட் பண்ணணுமா? ஸோ இது எல்லாமே நீட்டாக எடுத்துட்டு அலைன் பண்ணிட்டு ஒரு பின் பண்ண போகிறது. சரி, பேக் சைட் ரிப்பீட் பண்ணவா? ஓகே. சரி, கைட்லைன்ஸ் எடுத்தது வந்து உங்களுக்கு எடுக்கிறதுல இருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ப்ளீட் வந்து உங்களோட லெஃப்டில் இருக்கும், பேக் சைட் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ப்ளீட் வந்து உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட்டில் வேணுமோ ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டிங் கொடுத்துட்டு ஒரு ஐனிங் கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சாரியோடைய இந்த எட்ஜ் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவர்லாப் பண்ணணும். ஓகேங்களா? ஓவர்லாப்னா இதுக்கு மேலே இந்த ஃபஸ்ட் ப்ளீட்டுக்கு மேலே ஓவர்லாப் பண்ணிவிட்டு ஒரு ஐனிங் இங்கே கொடுத்தேன். ஸோ நமக்கு ஹாஃபில் ஒரு க்ரீஸ் ஃபார்ம் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை எடுத்துகிட்டு வந்து இந்த கைட்லைன் மேலே வைக்கிறேன். அப்புறம் ஐனிங் கொடுக்கக்குள்ளே இங்கே ஒரு லைன் ஃபார்ம் ஆச்சு. திருப்பி இந்த ஃபார்மான லைன்லேயே மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு ஃபோல்டிங் வச்சு ஒரு ஐனிங் கொடுக்குறேன். அப்புறம் இது வந்ததுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, அப்படியே இல்லை எனக்கு இன்னும் கம்மி ப்ளீட்ஸ் வேணும்னா நீங்கள் திருப்பியும் ஒரு ஐனிங் கொடுக்கணும். பட் அவ்வளோ குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வைக்கிறதால சாரி நல்லா நீட்டாலாம் ட்ரேப் பண்ண முடியாது. என்னென்னா இங்கே ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும் சாரி இந்த இடம் ஃபுல்லாக. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ளீட்ஸ் வச்சது எல்லாத்தையும் நீட்டாக என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஃபோல்டு, இங்கே ஒரு ஃபோல்டு. ஸோ இதுதான் என்னோட அந்த மிடில் கைட் லைன். ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத இங்கே ஓவர்லாப் பண்ணக்கூடாது. ஓவர்லாப்னா இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இங்கேயே வச்சுட்டு ஒரு கைட்லைன் க்ரியேட் பண்ணேன். கைட்லைன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பெக் யூஸ் பண்ணுங்கள். பெக் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு சாரி ட்ரிப் ஆகாமல் இருக்கும் கீழே. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நடுவில் கைட்லைன் க்ரியேட் பண்ணேன் இல்லைங்களா, அது மேலே இப்போ நான் இங்கே வைக்க போகிறேன். வச்சுட்டு ஒரு ஐனிங் முடிஞ்சிருச்சு. அப்புறம் திருப்பி இன்னொரு ஃபோல்டு கொடுத்து ஒரு ஐனிங், இன்னொரு ஃபோல்டு கொடுத்து ஒரு ஐனிங். ஓகே. ஸோ இந்த ஐனிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், சாரியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். சாரியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ப்ளீட்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. சரியா? ஓப்பன் பண்ணாமல் இப்போ எடுத்த அந்த கைட்லைன் எல்லாத்தையும் கேதர் பண்ணுறேன். எடுத்த கைட்லைன் எல்லாத்தையும் கேதர் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் லைனு அவ்வளோதான். இப்போ இந்த கேதர் பண்ண லைன் எல்லாத்தையும் பின் பண்ண போகிறோம். நீட்டாக டேபிள் மேலே வச்சுக்கோங்க, அலைன் பண்ணிவிடுங்க. ஸோ 9 ப்ளீட்ஸ் வந்துருச்சு.